நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்லா பாடினம்மா. தேங்க்யூ ஸோ மச். கிட்டத்தட்ட ஒரு 29 வருஷம் நம்ம இளைஞனா போயிட்டேன் இந்த பாட்டை கேட்கும்போது. இந்த பாட்டை நான் எடுத்த விதங்கள் அந்த சாந்தோம் ஹைஸ்கூலில் தான் இதை ஷூட் பண்ணோம். 200-300 குழந்தைகள் பம்மல்லேருந்து ஒரு ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் இந்த சாங் ஷூட் பண்ணோம். இது அமரர் வாலி அவர்கள் எழுதிய பாட்டு. இதை பாடினது லதா ரஜினிகாந்த், என்னுடைய நண்பருடைய மனைவி. இந்த படத்தில் பாட வேண்டும் என்று நான் விரும்பினேன். இந்த பாட்டு பல பாடசாலைகளில் ஒரு தேசிய கீதம் மாதிரி, ஒரு கடவுள் வணக்கம் மாதிரி இன்னும் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. 40 வருட கால நட்புக்கு அடையாளமாக அவர் என் வாழ்க்கையில் இணைஞ்சிருக்கிறாரு. அது எப்படின்னா, எனக்கு 2 குழந்தைங்க. என் மகனுக்கு ஆனந்த்னு சொல்லி பேர் வச்சேன். 2வது குழந்தை பிறந்தபோது இது என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி எனக்கும் என் மனைவிக்கும் இடையில் இருக்கும்போது, நான் இயக்குனர் ஆவதற்கு காரணமாக இருந்தவர் திரு ரஜினிகாந்த், என்னுடைய நண்பர். நான் அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தை இயக்குறதுக்கு அவர் அந்த கெஸ்ட் ரோல் பண்ணுறதுக்கு சம்மதிச்சபடியாக தான் நான் ஒரு இயக்குனராக மாற முடிஞ்சது. அதனால் என்னுடைய மகளுக்கு ரஜினி என்று பேர் வைத்தேன். அந்த ரஜினி என்ற பேரை உச்சரிக்கும் போது என்னுடைய நண்பருடைய நான் அவருக்கு பட்ட நன்றி கடனுக்கு பிரதி பலனாக என்றுமே அவர் என் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று நினைத்து என் மகளுக்கு அந்த பேரை வச்சேன். எப்போவுமே என்னுடைய நெஞ்சத்தில் அவர் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். Thank you, sir. Thank you very much once again. வணக்கம்.